இந்த 47வது பதிகம் திருவெண்பாங்கிறது அந்த யாப்புக்கான பெயர் தான். பிற்காலத்தில் அணைந்தோர் தன்மைன்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த பதிகத்தை நான் கையாள முடியாமல் தலைப்போட பொருந்தி வரமாட்டுக்குதுங்கிறதுக்காக படிக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பதிஞ்சிட்டேன். இந்த பதிகத்தினுடைய ரகசியங்கள்லாம் 6 to 11 தான் இருக்குது. அதுக்கு முன்னால் பொதுவாக ஒரு கட்டமைப்பு கொடுக்குறாரு. ஏன்னா பெரிய விஷயத்தை பேச போகிறதுனால ஒரு கட்டமைப்பு கொடுக்குறாரு. அந்த கட்டமைப்பு தான் 3வது மந்திரத்தில் நம்ம பார்க்கணும். 2 பார்த்துட்டோமா? பரவாயில்ல, நம்ம பார்ப்போம். பிறகு யாரும் கேட்டால் சொல்லுங்க, போட்டு கொடுப்போம். விளக்கமும் பார்க்கலைங்க. 2க்கு விளக்கம் பார்க்கலையா? 2வது மந்திரத்தினுடைய பொருள் மேலானவன், பேரின்ப பித்தினை மிகுவிக்கின்ற அப்பன், மிகுவிப்பவன் தான் சொன்னார், மிகுவித்தான்னு சொல்ல. மிகுவிக்கின்ற அப்பன் திருப்பெருந்துறை பெருமான் என்று என்னிடம் கூறுவார் ஒருவர் யார்? நான் அவரை வணங்கி ஆரவரிப்பேனா, அலறுவேனா, ஆடுவேனா, பாடுவேனா, பார்ப்பேனா, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதானே? அதில் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்புரை. இறைவனை யாராவது இவன் பேரின்பம் தருவான்னு சொன்னா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, நான் உடனடியாக ஆரவாரம் பண்ணுவேன், அந்த வார்த்தையை கேட்டு அலறுவேன், அந்த வார்த்தையை கேட்டு ஆடுவேன். அதுதான் கடைசியில் சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்டு பாடுவேன், பார்ப்பேன்கிறார். அதாவது ஒன்று, மந்திரத்தின் பொருள் ஒன்று. பொருள் அடிப்படையில் பாருங்கள், மந்திர அடிப்படையில் இல்லை. பொருள் மந்திர அடிப்படையில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. மேலானவன் முதல் செய்தி. மேலானவன் என்பது அணைந்தோர் தன்மையை தரும் தகுதி உடையவன், அவ்வளோதான். ரெண்டாவது செய்தி தான் இந்த மந்திரத்தில் சாரம். அது என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட யாராவது பேரின்பத்தில் ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு இறைவன் யாராவது சொன்னால் போதுமா? யார்கிட்ட மாணிக்கவாசகர் யாராவது என்கிட்ட சிவபெருமான் பேரின்பத்தை மிக அதிகப்படுத்துகிறவருங்கன்னு சொன்னால் போதுமா? உடனடியாக அதுக்காக இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாராம்? ஆரவாரம் பண்ண ஆரம்பிப்பாராம், அலறுவாராம், ஆடுவாராம், பாடுவாராம், அங்கெங்கேயும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்குது. என்ன நுட்பம்னா, இறைவன் பேரின்பத்தை தருவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா சொல்கிறவர் யாராக இருக்கணும்? அதுதான் இருக்கிற நுட்பம். சொல்கிறவர் யாராக இருக்கணும்? பேரின்பத்தை அனுபவிக்கணும், அனுபவித்தவராக இருக்கணும். அவர் யாராக இருக்கணும்னா பேரின்பத்தை அனுபவிக்கணும், பேரின்பம்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும், பேரின்பம் அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க தானே சொல்லுவாங்க, ஆசைப்படணும். ஒரு வகையில் பார்த்தால் அவர்களே யாரு தான்? ஜீவன் முக்தர்கள். அவர்களே யாரு தான்? ஞானிகள் அல்லது ஜீவன் முக்தர்கள். ஞானிகள் அல்லது ஜீவன் முக்தர்கள். இப்போ திருமூலர் மூலனுடைய உடம்புக்குள்ள புகுந்துடுறாரு. அப்போ அந்த மூலனுடைய மனைவி ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வாதிடுறார். அவங்கள வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் பக்குவப்பட்ட பெரியவங்கள்லாம் பார்த்துட்டு, இது பழைய உன்னுடைய கணவனுடைய அடையாளங்கள் எதுவுமே கிடையாது, இது என்ன செஞ்சிரு விட்டுரு அப்படிங்கிறாங்க. உன்னுடைய கணவன் அடையாளங்கள் எதுவும் கிடையாது, வித்தியாசமாக இருக்குது, இவர் எந்த காலத்தும் அவங்க கூட வரமாட்டாரு, மடத்தில் தான் இருப்பார்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கிற திறமை ஒருத்தங்கிட்ட இருந்தில்ல, இது யார்கிட்டே இருந்தது? திருமூலர்கிட்டையும் இருந்ததில்ல. இதை கேட்கறதுக்கு யார் ரெடியாக இருந்தா? அவர் மனைவி ரெடியாக இருந்தாங்க. இந்த முக்கோணம் புரிஞ்சதுன்னா நமக்கு புரிஞ்சிடும். சும்மா எல்லாரும் இறைவன் பேரின்பம் தருவான்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த பேரின்பம் தருவான் என்று சொல்லுவோன்னு யாராக இருக்கணும்? அவங்களும் ஞானிகள் தான், அணைந்தோர் தன்மையில் உடையவர்கள். அப்போ அணைந்தோர் தன்மைகள் உடையவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு பேங்குக்கு போகிறீங்க, பேங்கில் போய் லோன் வேணும்னு கேட்டால் உடனே சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. லீகல் அட்வைசர்கிட்ட நம்ம பத்திரத்தை கொடுப்பாங்க, அப்படி தானே? லீகல் அட்வைசர்கிட்ட நம்ம பத்திரத்தை கொடுத்து, இதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குதா, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இந்த சொத்து இந்த வேல்யூ உடையதானான்னு கேட்பாங்க. லீகல் அட்வைசர் அட்வைஸ் பண்ண பிறகு தான் எதை கொடுப்பாங்க? அப்போ இந்த லீகல் அட்வைசர் இந்த லேண்டுக்காரனுக்கு என்ன கொடுக்குறாரு? சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, உண்டா இல்லையா? அதே மாதிரி இறைவனை பற்றிய சான்றிதழை கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்?
அந்த இடத்துல தான் இந்த அணைந்தோர் தன்மையை தொடங்குறார் யார்? மாணிக்கவாசகர். அவர் சுருக்கமாக ஒரு வகையில் பார்த்தா இதை திருக்கூட்டமாகவும் பார்க்கலாம், குருலிங்க சங்கமாகவும் பார்க்கலாம், எதாகவும் பார்க்கலாம். அவர்களை நான் குருவாக அவருக்கல்ல, மாணிக்கவாசகருக்கு அவங்கள குருன்னு சொல்ல முடியாது. அவர்கள் சைவத்தின் குருமார்கள் நிலையில் இருக்காங்க, அல்லது சைவத்தில் சங்கம நிலையில் இருக்கிறாங்க. குருவும் சங்கமும் வந்தால் இப்போ லிங்கத்துக்கு என்ன இருக்குது? லிங்கம் தான் எங்கேயுமே இருக்குது. காயுமே கோயிலாக, வாயும் மனமணி லிங்கமாக. லிங்கத்தை நீங்கள் கோயில் தான் கிடையாது, எங்கேயும் இருக்குது, உள்ளத்துலேயும் இருக்குது. அப்படி இதை நம்ம அணுகி பார்க்க வேண்டிய அழகான மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுவோம். எழுதுங்க. திருப்பெருந்துறையில் வீற்றிருந்த பெருமான் இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவது பாயிண்டா எழுதுங்க. நம்ம கான்செப்ட் ஆராய்ச்சிக்கு இது நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு புதிய முறையை கையில் எடுக்கிறோம். ஒன்றாவது பாயிண்டை ஒன்றாவது ஆராய்ச்சி பண்ணுங்க, ரெண்டாவது ஆராய்ச்சி பண்ணுங்க. அவர் ஆயுத பையுக்குள் வேல் வைத்திருந்தார். அவருடைய ஆயுத பையில் இருந்து வேலினை எடுத்து என் உள்ளத்தில் அழுத்தினார். என் உயிரில் அல்லது உள்ளத்தில் எய்தினார். மூணாவது பாயிண்ட், பாச நீக்கத்தை செய்யணும்னா இறைவன் ஞானத்தை கொடுக்கணும்ல. ஞானத்தை, அதுதான் மூணாவது பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா, இவ்வாறு ஞானத்தை என்மேல் வீசுவதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று அறியேன் எங்க. அதாவது ஒருத்தருக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது? நோய் இருந்தாலும் மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஞானத்தை எனக்கு கொடுக்குறீங்கன்னா நான் என்ன தப்பு செய்தேன்னு கேட்குறேன். வித்தியாசமாக இருக்கு பாருங்க. 3 மலங்களை டெவலப் பண்ணியிருந்தா தானே ஞானத்தை கொடுக்க முடியும். மும்மலங்களை நீக்கணும்னா மும்மலம் என்ன செய்திருக்குது? ஓங்கி நிற்குது. மும்மலம் என்ன செய்கிறது? ஓங்கி நிற்கிறது. அதை நீக்கிறதுக்கு இறைவன் ஞானத்தை வீசுறாரு. அப்படின்னா எனக்கு 3 மலங்கள் டெவலப் ஆகி இருந்திருக்கணும்ல. நான் வினைகள் என்னெல்லாம் செய்தேன், மாயை எப்படியெல்லாம் எனக்கு பயன்பட்டது, நான் மாயோடு இப்படி ஒட்டி போனேன், வேறாக நானே ஒட்டி போனேன், அந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன். நான் என்ன தவறு செய்தேன்? நம்ம இப்படி கேட்க மாட்டோம். ஞானத்தை வீசுற அளவுக்கு நான் என்ன தவம் செய்தேன்னு கேட்போம். தவறு என்னன்னு கேட்கிறாரு. என்ன தவறு செய்தேன் எனக்கு தெரியாது. அடுத்த பாயிண்ட், எத்தனாவது பாயிண்ட்? நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போதே இந்த வருஷம் ஆராய்ச்சி பண்ண இனிமேல் இப்படி எழுதலாம். 5 பாயிண்ட்னா 5 ஆராய்ச்சி. அடுத்து சொல்றாரு, அவனுடைய தாமரை போன்ற திருவடியை வணங்கினேன், கையால் கூப்பினேன். அடுத்த பாயிண்ட், நான் உய்வதற்கான முறையின் ஆரம்பத்தை கூட அறியாதவன். அதனால தான் இது அணைந்தோர் தன்மைக்கு நேரடியாக பொருந்தலன்னு சொன்னேன். 5க்கு பிறகு பொருந்துறது. மந்திரத்தின் பொருளை சுருக்கி சொல்றேன். திருப்பெருந்துள்ள இறைவன் இருக்கிறாரு. அவர் ஆயுத பையிலிருந்து வேலை எடுத்து என் மேலே வீசினாரு. வேலை வீசுகிற அளவுக்கு நான் என்ன சார் தப்பு செய்தேன்? அது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட்டில் கை கால் போயிடுது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இவன் தப்பு செய்ததுனால தானே ஆக்சிடென்ட் நடந்தது. அதே மாதிரி பார்க்கணும். உயிர் மலங்களை ஈட்டுதெல்லாம் நம்ம விபத்தாக பார்க்கணும். இப்போ இதாக ட்ரீட்மெண்ட்டாக தான் வேலை பார்க்கணும். நான் என்ன தவறுகளை செய்தேன்? அவனுடைய திருவடியை தான் நான் கையால் கும்பிடுறேன். ஆனாலும் நான் உய்வடைவதற்கான வழிகள் தொடங்க நிலையில் கூட இல்லைங்கிற குறிப்புரை பாருங்க. வேல் ஞானத்தின் அறிகுறி. காசுப்பிள்ளை ஞானத்தின் அறிகுறி. வேல் ஞானத்தின் அறிகுறி. இந்த மந்திரம் என்ன சொல்லுதான்? வழிபாடை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இந்த மந்திரம் சொல்லுகிற செய்தி
வழிபாட்டை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, வேறு வழிகளையும் நான் தேடவில்லை. ஆனாலும் இறைவன் வந்து எனக்கு ஞானத்தை தந்தான். மடுத்து கோத்தான்னு ஒரு வார்த்தை இருக்குது. மடுத்து கோத்தான்னா அழுத்தினான், அழுத்தி பொருத்தினான், பதிய வச்சுட்டாரு. டைல்ஸ் பதிக்கிற மாதிரி, டைல்ஸ் சுவரில் பதிய வைக்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? இறைவன் எனக்கு ஞானத்தை பதிய வச்சுட்டாருன்னு கேட்குறாரு. இந்த பதியம் நல்லா தான் போகுது, தடையெல்லாம் போகுது. தொடங்கும் போது கொஞ்சம் தடை தெரிஞ்சுது எனக்கு. மடுத்து கோத்தான்ங்கிறதுக்கு அழுத்தி பொருத்தினான். கோத்தான் ரொம்ப சிம்பிள். பாசியை கோர்க்குறதுன்னு சொல்கிறீங்கல்ல, எதில் கோர்க்குறீங்க? நினச்சா அந்த பாசி எதை விட்டு வெளியே வர முடியாது. அந்த பாசி வந்து அந்த மாலையை விட்டு வெளியே வர முடியாதுல்ல. அதே மாதிரி நான் இந்த ஞானத்திலேருந்து தப்பிக்க முடியாமல் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பு, மணி 8 கடந்துச்சு, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வகுப்புக்கு யாரும் பதறி வர வேண்டியதில்லை. 7:15 மேலே தான் வகுப்பு நடக்கும். 8க்குள்ளே முடிச்சிருவோம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் ஒரு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், உங்களுக்காக காத்திருப்போம். பிழைத்திருக்கிற பணியும் 6:30 தொடங்கும். இதை முடிக்க வரைக்கும் இதுதான் ரூல்ஸ். வெள்ளிக்கிழமை தவிர எல்லா நாளுக்கும். சரியா? பயன்படுத்திக்கோங்க. அதனால் ஏதாவது வேலைகள் இருந்தால் கூட முடிச்சுட்டு வாங்க. பாவங்க வந்து